ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ஆஃபீஸில் பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க நம்ம விஜய் காவேரி. வந்ததும் பயப்படாத, ஏன் பயப்படுற, உள்ளே போயிட்டு எதுவாக இருந்தாலும் பேஸ் பண்ணி தான் ஆகணும், பாட்டிக்கிட்ட வாயை கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. பாவமாக முகத்தை வச்சுக்கோன்றாரு. பாவமாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்டி குரங்கு போல் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரணகாலத்துலேயே ஒரு குதூகலம் போல் இந்த இடத்துல அவ்வளோ கவலையை மறந்து சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. அங்கே போனது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இது போல் இந்த குடும்பத்தால் தாண்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ குடும்பத்தால் தான் இதெல்லாம் விட்டுட்டேன்னு தாத்தா சொல்கிறாரு. நீ பொறுப்பாக பார்த்துக்கணும் தாத்தா, இப்படி வச்சுட்டியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவேரி சொல்கிறா, என்ன பாட்டி சொல்கிறீங்க, வெண்ணிலா பிரச்சனையை சொல்கிறீங்களா? சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா பிரச்சனை இப்படி பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. அது இல்லாமல் விஜயை நான் இந்த இடத்துல தலையிட வேணான்னு தான் சொன்னேன். அவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் சொல்லலை, அவராக தான் தீர்த்தாரு. இதுக்கு என் மேலே ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்குறா. விஜயம் வந்து, ஆமாம் பாட்டி, என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிறதுனால என் குழந்தைய பாதுகாப்பாக வைக்கணும், அவள் கஷ்டப்படக்கூடாது, நான் தான் இது பண்ணேன், எது திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டுங்கன்றாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் நம்ம விஜய் தலைவலியோடு படுக்கிறாரு. தலையை பிடிச்சி விட்றா. இந்த தலையை பிடிச்சி விட்றதுல அவங்களோட பேசில் தெரியுது பாரு அந்த சந்தோஷம், உண்மையிலேயே அழகாக இருந்தது. காப்பி கேட்குறாரு. காப்பி எடுத்துன்னு வர்றாரு. என்னடி குடிச்சிட்டு எடுத்துன்னு வரையான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே விஜய்க்கு எச்ச பண்ணி தான் கொடுக்குறா காவேரி. அதெல்லாம் அவளுக்கு ஒரு சந்தோஷம், புருஷன் தாய் எச்சியை குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. விருந்தாடி வந்தாலும் இப்படி தான் செய்வியான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கும் போது காவேரி சொல்கிறா, அப்போ நான் எப்படிங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி தோராயமாக போட முடியும், அதனால தான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் சந்தோஷமாக எபிசோட கொண்டு வந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே பாட்டி திட்டும் போது கங்கா கேட்டுன்ட்டு அதை சாரதாம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறா, பாவம் நம்மளால் காவேரி விஜயெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, நம்ம ஏன் இங்கேருந்து அவங்க தொல்லை பண்ணணும், நம்ம போகலான்றாங்க. சாரதாம்மாவும் சொல்கிறா, அந்த குடும்பம் பின்னாடியே வரும்படி நம்ம மாப்பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, என்ன ஏதாவது சொன்னாங்களான்னா இல்லை பாட்டி தாத்தாலாம் அவங்கள பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. நம்ம நர்மதாவும் நான் இங்கேயே இருந்து ஸ்கூலுக்கு